பொதிகை நாட்டை செலியன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அவர் மனைவியின் பெயர் கயற்கண்ணி. 2 பேருமே பரஸ்பர காதலுடன் வாழ்ந்து வந்தார்கள். ஒரு நாள் மாலை வேளை அரசனும் அரசியும் உறங்கும் கட்டிலை சரி செய்ய ஒரு வேலைக்காரன் வந்தான். மெத்தையில் மல்லிகை மலர்களை பரப்பி இனிய மனம் பேசும் ஊதுபத்திகளை ஏற்றி வைத்தான். அந்த வாசம் அவனை ரொம்ப இழுத்துடுச்சு. கொஞ்ச நேரம் படுக்கலான்னு அவனுக்கு தோணுச்சு. அதனால அந்த மெத்தையிலே அவனை மறந்து படுத்து தூங்கிட்டான். அறைக்குள்ள நுழைந்த அரசி குறைவான வெளிச்சத்தில் அரசர் தூங்குறாருன்னு நினச்சி அவரை தொந்தரவு செய்யக்கூடாதுன்னு நினச்சி பக்கத்தில் படுத்து தூங்குறாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து அறைக்கு நுழைஞ்ச அரசன் யாரோ 2 பேர் படுத்திருக்காங்கன்னு விளக்கு வெளிச்சத்தை அதிகமாக்குறாரு. வேலைக்காரனும் அரசியும் படுத்து தூங்குறத பார்த்து அதிர்ச்சி ஆகுறாரு, சந்தேகப்படுறாரு. வேலைக்காரன் உண்மையை விளக்கி சொல்லியும் அரசு நம்பலை. இருவருக்கும் தூக்கு தண்டனை தரத்தில் உறுதியாக இருந்தார். அமைச்சர் நடந்ததை புரிஞ்சுக்கிட்டு அரசருக்கு சொல்கிறாரு. அரசருக்கு உண்மை புரிஞ்சுட்டு அப்படி என்ன சொல்லியிருப்பார்? வேலைக்காரன் ஒரு பக்கமும் அரசி ஒரு பக்கமும் படுத்திருந்தாங்க. மற்றபடி பூக்கள் நடுவில் நசுங்கவே இல்லை. ஒருவருக்கொருவர் தெரியாமல் நடந்த சம்பவம்னு இதை சொல்கிறாரு. நன்றி.